ஹலோ விவர்ஸ், நான் உங்கள் வரலட்சுமி மணிகண்டன். விடாமுயற்சி வெற்றியின் ரகசியம். இன்றைய பதிவு கத்திரிக்காய் கோஸ்மல்லி. இது செய்வதற்கு தேவையான பொருட்கள்: கத்திரிக்காய் ஒரு 1/2 கிலோ எடுத்துங்க, தக்காளி ஒரு 1/4 கிலோ எடுத்துங்க. ரெண்டையும் நல்லா கழுவி சுத்தப்படுத்தி வெட்டிட்டு குக்கரில் வேக போடுங்க. வேக போட்டு நல்லா 4 விசில் விட்டுருங்க. நல்லா வெந்துடும். வெந்ததை தண்ணி தனியாக எடுத்துங்க. அந்த வெந்த காய் தனியாக எடுத்து நல்லா பருப்பு கடையில் மத்தால கடைஞ்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 50 கிராம் சின்ன வெங்காயம் எடுத்து நைஸாக நறுக்கிங்க. கருவேப்பிலை எடுத்துங்க. பச்சை மிளகா 4 நல்லா நைஸாக கீறிக்கிங்க. ஒரு வானிலையில் நல்ல எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுந்தம் பருப்பு போட்டு தாளிச்சிட்டு பெருங்காயம் போட்டு தாளிச்சிட்டு வெங்காயம் பச்சை மிளகா இதெல்லாம் நல்லா வதக்கிட்டு கருவேப்பிலையெல்லாம் போட்டு வதக்கிட்டு இந்த பருப்பு கடையில் மத்தால கடைஞ்சிருக்கோம்ல காய் அதையும் நல்லா போட்டு வதக்கிங்க. வதக்கின பிறகு தண்ணியை ஊற்றி இருத்து வச்ச தண்ணியை ஊற்றிக்கிங்க. மஞ்சப்பொடி கொஞ்சம் போட்டுங்க. தேவையான உப்பு போட்டுங்க. நல்லா கொதிக்க வரணும். கொதிச்சு வந்த பிறகு ஒரு முழு நெல்லிக்காய் அளவு சைஸ் புளி எடுத்து நல்லா கரைச்சி அதில் ஊற்றிடுங்க. நல்லா ஒரு கொதித்து நல்லா முறை தள்ளி ஒரு கொதித்து வரும்பொழுது நல்லா கொத்தமல்லி தழை நைஸாக நறுக்கி வச்சு நிறையா கொத்தமல்லி தழை தான் நல்லா முக்கியமான அதுக்கு கொத்தமல்லி தழை போட்டு நல்லா இறக்கிடுங்க. ஒரு பிஞ்சு வெல்லம் போட்டுங்க. வெல்லம் போட்டு இறக்கிங்க. தேங்க்யூ விவர். சூப்பராக இருக்கும்.